வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம 2024ஆம் ஆண்டு ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் காமெடி படமா வெளிவந்திருக்கிற 5 ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்துக்கு சேக்கவன் லிமோ அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல மத்தியபுரோ அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி ஒண்ணு இருக்குது. அந்த மலைக்கு புராதனத்துல சொல்லப்பட்ட 2 விதிகள் இருக்குது. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மலை ஏறும்போது குரூப்பா தான் ஏறணும். அது மட்டும் இல்லாம மலை ஏற ஆரம்பிக்கும் போது யாருமே பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. இந்த விதிகள் தான் அது. ஒரு நாள் படத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மலை ஏறலாம் அப்படின்ட்டுன்னு அந்த இடத்துக்கு வராங்க. அங்க புதுசா 3 பேரை சந்திச்சு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆனா இந்த 5 பேருமே மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 விதிகளையுமே மீறிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க மலை ஏற ஆரம்பிக்கும் போது அவங்கள சுத்தி நடக்கிற அமானுஷ்யமான சம்பவங்கள் என்னென்ன, இவங்க 5 பேர்ல யாரு பேயி அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல வர மிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு இந்த 5 பேர்ல யாருதான் பேயா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நல்லாவே ஏற்படக்கூடிய விதத்துல முடிஞ்ச அளவுக்கு திரைக்கதையை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5 நண்பர்களுக்கு இடையே எந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படத்தோட 80% காட்சிகள் மலையிலேயே நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ இயற்கை அழகையும் நைட் சீக்வன்ஸ் காட்சிகளையும் இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு ஹாரர் ஃபீலை இந்த படம் ஏற்படுத்துது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்துல சீரியஸான இடங்கள்ல ஃபன்னான காமெடி காட்சிகளை கொண்டுட்டு வந்து ஆடியன்ஸை ரசிக்க வச்ச விதம் நல்லாவே இருக்குது. படத்துல ஹாரர் காட்சிகள் இருந்தாலும் நீங்க ஜம்ப்ஸ்கேரை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த படத்தை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த படத்துல வர ஹாரர் காட்சிகள் எதுவுமே ஜம்ப்ஸ்கேர் மொமெண்ட்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படம் பெரும்பாலான இடங்கள்ல வசனங்கள் மூலமா தான் மூவ் ஆகுது. அதனால இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்லோனஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படத்துல ஹாரர் காட்சிகளோட எண்ணிக்கைய இன்னுமே இவங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டியிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல பெருசா அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.